ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நமக்கு எங்கெங்க சுகம் கிடைக்கும், எங்கெங்க ஆரோக்கியம் கிடைக்கும்? தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை எத்தனையோ இடங்களுக்கு நம்ம போனாலும் நம்ம எதிர்பார்க்குற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும், ஏன் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் எங்கே கிடைக்கும்னு சொன்னால் அவர் நாமத்தில், அவருடைய அடைக்கலத்தில் தான். ஹல்லேலூயா. இது பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, அவருக்கு அஞ்சி நடப்போர் அதனுடன் சென்று அடைக்கலம் புகுவார். ஆமே தேவ பிள்ளையில, அப்போ நம்மளுக்கு அடைக்கலம், நம்மளுக்கு ஆதரவு, நம்மளுக்கு ஒரு துருகம், நம்மளுக்கு ஒரு கோட்டையாக பாதுகாப்பாக அரணாக இருப்பது எதுன்னு சொன்ன பார்த்தா ஆண்டவர் நாமம். அல்லேலூயா. அதனால தானே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தேவப்பிள்ளை, இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசினால அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமமெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஏசாயா 9:6 வாசிப்பீங்கன்னா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படியெல்லாம் ஆண்டவர் நாமத்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சாலமன் சொல்கிறாரு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அதை ஒவ்வொரு நாமத்தில், ஒவ்வொரு பெயர்லையும் ஒரு அற்புதம் இருக்குது. தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு பெயர்லையும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பலத்த துருகம் அப்படின்னா உறுதியான கோட்டை. ஒரு ராஜா இருக்கிறன்னா அதை சுற்றிலும் ஒரு கோட்டை மதில் இருக்கும், ஒரு கோட்டை சுவர் இருக்கும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் நாமத்துக்குள்ள, அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகரை, ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ உங்களுக்கு விரோதமான போராட்டம் வரட்டும், எத்தனை விரோதமான பிசாசுடைய கிரியைகள் வரட்டும், மனுஷர்கள் வரட்டும், தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. ஆமே. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானதுக்குள்ளே ஓடி சுகமாக இருப்பானா. ஆமே. நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. எங்கே தெரியுமா? ஆண்டவர் நாமத்தில். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான். ஆமே. அப்போது நாம் நீதியான வாழ்க்கை வாழும்போது, சரியான வாழ்க்கை வாழும்போது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது, தேவ பிள்ளையில, ஆமேன், நாம் சுகமாய் அவருக்குள்ளே பாதுகாப்பாக இருப்போம். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் ஓடி சுகமாக இருப்பானா. அப்போ அவர் நீதிபரராக இருக்கிறது போலனால அவர் நம்மையே நீதிமானாய் வைத்திருக்கிறார். அவர் நாமத்தில் நீதி இருக்கு, அவர் நாமத்தில் அநீதி கிடையாது. உலகத்துடைய பெயர்லாம் பார்த்தா அநீதி நிறைந்த பெயர்கள், அநீதி நிறைந்த நபர்கள். ஆனால் ஆண்டவர் மாத்திரம் நீதிமானாய் நீதிபரராக இருக்கிறார் அல்லவா. அதனால் அவர் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவர் நாமத்தை அறிந்தவர்களும் எப்படி இருப்பாங்கன்னா நீதிமானாக இருந்து சுகமாய் பாதுகாப்பாக இருப்பீர்கள். நான் இன்னைக்கு உங்கள் தேவ மனுஷனாக சொல்கிறேன், நீங்கள் சுகமாக பாதுகாப்பாக ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 61ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, இங்க சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். பாருங்க, இங்க எவ்வளவு அழகா இங்க சங்கீதக்காரன் சொல்றார், நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிராக பலத்த துருகமாய் இருந்தீர். தேவ பிள்ளைகளே, இந்த நாமத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. நான் சொன்னேன், இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், சத்துருக்கு எதிராக எவ்வளோ உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழுப்பினாலும், எவ்வளோ விரோதமான காரியங்கள் எழுப்பினாலும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பலத்த துருகமாக இருக்கிறார். ஆமே. அவர் நாமத்தில் அறிந்த உங்களை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் நாமத்தில் ஆரோக்கியம் இருக்குது, அவர் நாமத்தில் சுகம் இருக்குது, அவர் நாமத்தில் உயர்வுகள் இருக்குது, அவர் நாமத்தில் பாதுகாப்பு இருக்குது. தெய்வ பிள்ளைகளே, அவர் நாமத்தில் மகிழ்ச்சி, சமாதானம், ஓமேன் எல்லாமே அவர் நாமத்தில் நிறைந்திருக்கு. அந்த நாமத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. அந்த நாம எப்படி நீதிமானாக இருக்கிறதோ, நீதிமானராக இருக்கிறாரோ, நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கும்போது அந்த நாமத்தில் ஆசீர்வாதமாக இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் நாமம் எங்களுக்கு பலத்த
துருகமா அப்படின்னா பாதுகாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அடைக்கலமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன போல நாங்கள் நீதியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, உங்களை போல நீதிபரராய் காணப்பட எங்களுக்கு உதவிச்சிங்க. அன்றைகளை பாதுகாத்துக்கிறோம். ஒரு சத்துரு எங்களுக்கு விரோதமாக எதிராக வந்தாலும் அந்த நாமத்தில் அன்றைய பாதுகாப்பில் எங்களை வைத்துக்கொள்ள ஸ்தோத்திரம் பொறுப்பெடுத்துக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அந்த நாமம் உங்களுக்கு கோட்டை. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.